ஹைடா பர்பிள்ஸ் அந்தவங்கள அப்படிடா இருக்கீங்க. புரியுது, என்னடா போறேன்ட்டு திருப்பி வரா அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கு தெரிலடா, சுற்றி நிறையா ப்ராப்ளம், என்ன பண்ணுறது, இதில் இருக்கவா வேண்டாமா, அப்படியே ஒரே கன்ஃபியூசனாக இருக்குது. ஆனால் நான் வந்து கஷ்டப்பட்டு 2 எஃப்எஃப் வந்து யோசித்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்காச்சும், ஐ மீன் இதை முடிக்கிற அளவுக்காச்சும் நம்ம இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு போக மாட்டேன், பட் வீடியோஸ் வர கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அப்புறம் ஃபேமிலி இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே, என் அண்ணாவோட பர்த்டே. ஆனால் நான் பழைய வீடியோவை தூக்கிட்டு வந்திருக்கேன். புரியுது, நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, ஒன் ஷாட் போடலான்னு நினச்சேன்டா. ஆனால் என்னால் முடியலை, ரெக்கார்ட் பண்ண டைமும் இல்லை, எனக்கும் முடியலை. ஸோ அதனால் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணதை எடுத்து நான் போட்டிருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அண்ணாக்கு ஒரு விஷயம் போட்டு அப்படியே வீடியோ கேட்க ஆரம்பிங்க. அண்ட் கொஞ்சம் கோல்டு வாய்ஸ்லேயும் கொஞ்சம் நார்மல் வாய்ஸ்லேயும் அப்படி பேசியிருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாப்பி பர்த்டே அண்ணா, லைஃப் லாங் நீ ஹாப்பியாக இருக்கணும். எப்பவும் போல் ரொம்ப க்யூட்டாக நீ சிரிச்சிட்டே இருக்கணும். நீ சொல்லுவ, நான் சிரிக்கும் போது என் ஐஸ் அப்படியே க்ளோஸ் ஆயிரும், இந்த வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு எப்பயுமே நீ சிரிச்சிட்டே இருக்கணும். அண்ட் இன்னைக்கு நீ நல்லா செலிப்ரேட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என் லைஃப்பில் ஹாப்பியாக இரு. உனக்கு பிடிச்சவங்க உன்னை தேடி கண்டிப்பாக வருவாங்க. சரி, ஓகேடா, அப்படியே வீடியோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என் ஹைடா பர்பிள்ஸ் அந்தவங்கள அப்படிடா இருக்கீங்க. ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் போட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு, ஐ நோ, எனக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, என் வாய்ஸ் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க, எனக்கு சரியான கோல்டுடா, என்னால் முடியலை. ஸோ இப்படியே இருந்தால் அப்புறம் ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்ட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படின்னு இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பசங்க வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக வரும், ஏன்னா என்னால் பேசக்கூட முடியல, கஷ்டப்பட்டு நான் வந்து பேசணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பாட்டில் ஜிமின்னு நான் சாங் பாடுற மாதிரிலாம் வச்சுருந்தேன், ஆனால் இந்த வாய்ஸை வச்சு ரொம்ப கன்றாவியாக இருக்கும். அதனால் நம்ம அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் ஜம்ப் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் என்னால் பேச முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன். அண்ட் டிரெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியாடா? ஏன்னா என்னால் முடியல சுத்தமாக. இது போக ட்ரக் அடிஷன் வேறு ரெக்கார்ட் பண்ணணும். சரி, ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் ஜிமின் கிட்ட மிஸ்ஸோ செம்மையாக மாட்டியிருப்பா, அதோட தான் விட்டோம். அப்படியே பார்க்கலாம்டா. இப்போது மிஸ்ஸோக்கு மேலே அப்படியே ஜிமின் இருக்கா. ஏய் பொறுக்கி, என்னடா பண்ணுற? என்ன பண்ணுற? இப்போ பொண்ணு, இதனால் உனக்கு பிடுங்க முடியாதுன்னு நினைக்கிறியா? உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதுடி, கத்தானியெல்லாம் எடிப்பட்ட ஆள். ஜிமின் சரகவே தூங்குறல்ல, எவ்வளோ திமிரு இல்லாமையா தூங்கியிருப்ப? நீ பயப்பில்லைன்னு எனக்கு உன் கண்ணிலே தெரியுது. ஆனால் ஜிமினை பார்த்தா பயப்படணும், உன் கண்ணில் ஏன் அந்த பயம் வரவே மாட்டேங்குது? ஏண்டி, என்னை பார்த்தா பயமா இல்லையா? சொல்றீ, என்னை பார்த்தா பயமா இல்லையா? ஜிமின் கண்ணை பார்த்தே பயப்படுவானுங்க. நீ யாருடா, என்னை பார்த்து நான் அதுக்கு பயப்படணும்? இங்கே பாரு, இப்போ சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலை, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஒன்று மட்டும், தேவையில்லாமல் என்னை அங்கங்கே தொட்டன்னு வையேன், எனக்கு கட்டுப்பாயிரும். அப்புறம் எதை கொண்டு அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையாக எந்திரி. அப்போ ஜிமின் அப்படியே மிஸ்ஸோட செஸ்ட்டை டைட்டாக பிடிக்கிறான். அவளுக்கு ரொம்ப வலிக்குது. இங்கே பாரு, கையை விடு. அங்க வந்து கையெடுறான், கையை எடுங்கிறல. சி, இப்படி தான் காட்டுவீங்களாடா உங்கள் வீரத்தெல்லாம்? அதானே, இதை மட்டும்தான் பண்ண முடியும் என்ன? மற்ற பொண்ணுங்க மாதிரி தடவுனா கை வச்சாவ பயப்படுவான்னு நினைக்கிறியா? என்னை பார்த்து இப்போ கூட எனக்கு துளி கூட பயம் கிடையாது. எனக்கு மட்டும் வர ஆத்திரத்துக்கு எதையாவது கொண்டு அடிக்கணும் போல இருக்கு. அரே வா. ஜிமினை பார்த்து இவ்வளோ தைரியமா எந்த பொண்ணையும் பார்த்ததில்லடி. அதனாலே உன்னை இன்னும் அப்படியே ரொம்ப அப்சஸ்ட் பண்ணுறேன்.
இங்க ஒரு ஆ, எதுக்கு கடிக்கிற? இங்க பாரு, மரியாதையா சொல்லிடு. நான் உன்னை இப்படியே விட்டுடுறேன். பொழைச்சி போன்னு உயிர் பிச்சை போட்டு தேவையில்லாம கேம் ஆடணும்னு நினச்சேன். ஜிமினை பற்றி உனக்கு தெரிலடி. அப்புறம் ஜிமின் யாருன்னு மொத்தமாக பார்ப்பேன். உனக்கு கொஞ்ச நேரம் தான் டயம். நீ சொல்லலைன்னு வச்சுக்கோய, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கிழிப்பேன். நாய் கொதர்ன மாதிரி பண்ணுவேன். எவனாச்சும் வந்து உன் மூஞ்ச பார்த்தா நீ தான் அதுவா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற அளவுக்கு உன்னை சிதைச்சு விட்டுருவேன். என்ன பயமுடுத்துறியா? பயந்துட்டேன். கொன்னால முடிஞ்சதை பண்ண. வலிக்குது, கையோடு என்கிட்டயே ஆட்டிட்டு மயிறு. வலிக்குதுல வலிக்குதுல வலிக்குது வலிக்குது விடு. வலிக்குதுல வலிக்குதுல. இப்படி தானே இருக்கும் என் சரக்கு மேலே நீ கை வைக்கும் போது. ஏண்டி, நான் கூட உன்னை வாடுற மாதிரி இமேஜின் பண்ணேன்டி. ஆனால் நீ அது ஆப்போசிட்டாக வாடுற மாதிரி இருக்க. அதான் யாரையும் ஆளை பார்த்து எடை போட விடாது. அது ஒரு விஷயத்தில் கரெக்டாக கணிச்சிட்டேன். ஆனால் ஜிம்மின் சரகு மேலே கை வைக்கிற பற்றியா? என்னை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரிலடி. தெரிஞ்சிருந்தா பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ இந்த உதட்டில் இருந்து உண்மை வரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ சொல்கிற வரைக்கும் கடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். அப்புறம் என் கை எங்கன்னு எங்கன்னாலும் போகும். அப்புறம் உன்னை இங்கேருந்து வார மாதிரி தான் தூக்கிட்டு போவானுங்க. யோசிச்சுக்கோ, நல்லா யோசிச்சுக்கோ. ஜிம்மின் யாருக்குமே டைம் தரமாட்டான். இங்கே பாரு, இப்பவும் சொல்கிறேன், நீ தப்பான ஆளை தூக்கிட்டு வந்திருக்க. எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீ என்ன பேசுறேன்னு கூட எனக்கு புரியலை. இங்கே பாரு, எனக்கு தங்கச்சி இருக்கா, அவள் தனியாக இருப்பா. நான் போகணும். முதல்ல கேட்ட கேள்வி பதில் சொல்கிறேன். எங்கே என் சரகு? என் சரகெல்லாம் எங்கே? யார் சொன்னா? யார் சொல்லி பண்ண சொல்றீ? இங்கே பாரு, நான் சொல்றது கேளு. எனக்கு நீ கத்தா சொல்றதே தான் சொல்லிட்டு இருப்ப. சரி, நீ பண்ண. நானும் வலிக்குது வலிக்குது வலிக்குது. ஒத்தட்ட விடு. பாரு, பொறுக்கி மாதிரி பண்ணாத. பொறுக்கியா? நான் என்னடி சொன்னேன்? இங்க பாரு, நீ வேற யாரோ நினைச்சு என்ன தூக்கிட்டு வந்திருக்க. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றல்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ற? ஏய் பச்சா புழுவாதடி, பச்சா புழுவாதன்னா எனக்கு வெறி ஆகுது. பாரு, பொறுமை மயிரை ரொம்ப சோதிக்கிறேன்னா மரியாதையா சொல்லு. இவருக்குனே சரகுலாத டென்ஷன் அப்படியே சூடேறி கிடங்க. மரியாதையா சொல்லு. எங்க வச்சிருக்க? சொல்றீ, எங்க வச்சிருக்க? யார் அனுப்புனா? உன்னை யார் அனுப்புனா? நீ எத்தனை டைம் கேட்டாலும் நான் சொல்ற ஒரே பதில், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான். சரி, அப்போ நீ இவ்வளோ எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிதானே? இப்போ வேற வழியில ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாமா? இங்க பாரு, திருப்பி சொல்றேன், வேற யாரோ நினைச்சு நீ இங்க பாரு துருக்கி தேவையில்லாம என் மேல கை வச்சேன்னு வச்சுக்கோயேன், பின்னாடி நீ தான் கஷ்டப்படுவேன். முன்னாடி நானும் பாக்குறேன், தும்முறு மயிராவே பேசிட்டு இருக்க. கத்தானு ஜிம்னை பத்தி தெரில, உனக்குலாம் என்னடி தெரியும் சரக பத்தி? காசு கொடுத்தா என்னன்னாலும் பண்ற நாய் தானடி நீ? சொல்லு, அப்படிதானே? காசு கொடுத்தா என்னன்னாலும் பண்ணுவல்ல. இங்கே பாரு, மரியாதையாக என் கேரக்டரை பற்றி ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் தான் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன்ல. இதுக்குடா என்ன கூட்டிகிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? அவன்னா சம்மந்தம் இல்லை. பாரு, கை வைக்காத, கையெடு. அசிங்கமாக இருக்கு பொறுக்கி, அசிங்கமாக இருக்குடா. மரியாதையாக உடம்புலேருந்து கையெடு. அதான் நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிறல்ல, அப்புறம் இப்படி தான் தடவணும். யார்கிட்ட எப்படி கேட்கணுமோ அப்படிதானே கேட்கணும். சொல்லு, அப்படிதானே கேட்கணும். நல்லா தடவி பாரு. வேணாங்க பாரு, கையெடுறா, கையெடு. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ அனுபவிப்ப. அதை எப்பயா அனுபவிச்சு தானே இருக்க. மரியாதையா சொல்றேன், தள்ளிப்போன்னு சொல்றல்ல, தள்ளிப்போ. டேய்,
என்னடா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தானே சொல்கிறேன், எங்கெங்கேயோ மாட்டி எதோ கேமரா வைக்கிறீங்க, இங்கே மாட்டி வச்சா என்ன உனக்கு? ஏய் பண்ண பொத்திட்டு நெல்லு, நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஆமாம் கிளிகிற நல்லா பார்க்குறானுங்கடா வேலை. அண்ணா அண்ணா டேய் என்னடா இப்போ எதுக்கு மூச்சரைய ஓடி வர? அம்மா நீ குடோன் போல? அண்ணா அண்ணா குடோன் தானே போகலான்னு சொன்னார். குடோனுக்கு போல வீட்டுக்கு போயிட்டாருண்ணா. என்ன வீட்டுக்கா? வீட்டுக்கு எதுக்கு போனா? ஆமாண்ணா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டாருண்ணா. எங்கள் எல்லாரையும் வெளில போக சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஒன்றுமே புரியலண்ணா, அதான் வந்துட்டோம். என்னடா வந்துட்டோம் அசால்ட்டாக சொல்கிறீங்க? ஒரு ஃபோன் வச்சு சொல்ல தெரியாதா? அண்ணா ட்ரை பண்ணோண்ணா, இங்கே தான் ஃபோன் மறந்துட்டேன்டா, கேமரா இருக்கிறத. டேங்கா என்னடா இவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கான். ஏய் வீட்டில் வேற பாப்பா இருக்கா. ஐயோ அம்மா வேற வீட்டில் இருக்காளோ. மச்சான் அவன் கிறுக்கு மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே சீக்கிரம் போலாவா? டேய் எவ்வளோ நேரம்டா ஆச்சு? அண்ணா ஒரு 1 ஹவர் இல்லைண்ணா, வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. இங்கடா ஒன்றத்தையும் உருப்படியாக செய்யாதீங்க என்ன? சரகும் போச்சு, அங்கே ஒருத்தையும் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு ஒரு அளவும் புரியலை. டேங்க வாடா. டேய் கார் எங்கடா? அண்ணா வர அவசரத்தில் காரை விட்டுட்டு வந்துட்டோண்ணா இவனுங்கள. அண்ணா 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 ஏய் விட்றா. எதில் வந்த? பைக்கில்ண்ணா. சாவி கொடு. ஜெகே ஏறுறா. அவள் எதுவும் பண்ணுறதுக்குள்ளே சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். குட்டி கொஞ்சம் கிறுக்கு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பான்டா. டேய் அவளை எதுவிட போட்டு நக்கிட்டு இருக்கான். என்ன தெரியும் மூட்டு வா அப்படின்னு சொல்லி இப்போ டயங்கும் ஜேகேவும் தான் பைக்கில் போயிட்டுருக்காங்க. டயங்கு தான் வண்டி ஓட்டுறான், ஜேகே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கான். ஏய் என்னடா ஓட்ட சொன்னால் உருட்டிட்டு போயிட்டுருக்க? டேய் என்ன அதான் 18ல் போயிட்டுருக்கல, 80 மேலே போனால் மேலே போக வேண்டியதான். இப்போ தாங்க ஒருத்தன் என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கான் வீட்டில். ஜோ வேற தூங்கிட்டு இருப்பான் யாரும். நான் சொல்லிட்டு மேலே வண்டி ஓட்டிகிட்டு இருக்க. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? டேய் அதான் 80ல் போயிட்டுருக்கலடா. அப்புறம் என்ன 80ல் போனால் அவளை புதைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால போக முடியும். என்ன 120ல் போடா. என்ன 120? 120ல் போனோன்னு வச்சுக்கோயேன், அப்படியே 2 பேரும் மலையில் விழுந்து சாக வேண்டியதான். பரதேசி பொத்திட்டு வா, எனக்கு தெரியும். என்ன தெரியும்? டேய் இப்படி போனால் எப்படா போகிறது? அதான் போயிட்டுருக்கேன்லடா, அப்புறம் என்னடா உனக்கு? கொத்தப்பா வாய் கிளிக்க போகிறேன். நீ ஃபஸ்ட்டு தள்ளு, நான் ஓட்டுறேன். டேய் சிக்னல் வேறு வருது. ஓ நீங்க போறியா நீ சிக்னலில்? இவனால் தள்ளுறா. டேய் ஜெய வானாண்டா, மரியாதையாக பின்னாடி வா. பரதேசி சீக்கிரம் வாடா பின்னாடி. ஸோ அவன் இறங்கவே இல்லை, அப்படியே டயங்க பிடிச்சி பின்னாடி தள்ளிட்டு ஜேகே முன்னாடி உட்காந்துடுறான். டேய் அண்ணாடா 120லாம் ரிஸ்க்கு மச்சான். ரிஸ்க்காக இருந்தா என்னடா நம்ம பார்க்காத ரிஸ்க்கா? இப்போ பாரு இப்படி போனாதான் சும்மா ½ அன் ஹவரில் போக முடியும் அப்படின்ட்டு இப்போ ஜேகே அப்படியே ஒரே தெருக்கு தான் வண்டியை பிடிச்சி ஒரு முறுக்கு தான் முறுக்குறான். வண்டி செம்ம ஸ்பீடாக போகுது. அவன் 120ல் போயிட்டுருக்கான். அவன் போகும்போதே மழை வேற பெய்யுதா, 2 பேரும் நனைஞ்சிட்டே போயிட்டுருக்கானுங்க. ஸோ 120ல் போகிறனால தேங்கால முடியலை, அவனுக்கு கண்ணே தெரியலை, அந்த ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான் ஜேகே. டேய் கொத்தான் எனக்கு கண்ணே தெரிலடா, இங்கடா போயிட்டுருக்கோம். ஏய் பரதேசி எனக்கு தெரிஞ்சா போதும், நான் தானே வண்டி ஓட்டுறேன், மூட்டு வாடா. ஜேகே எங்கேயாவது போய் சொருகுனேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், செத்தாலும் வந்து உன்னை அடிச்சே கொள்ளுவேன். ஸோ 2 பேருமே ஷர்ட் பட்டனை வேற ஓப்பனில் விட்டுருக்கானுங்க. ஸோ அந்த வண்டி ஓடுறதுக்கு அதுக்கும் ஷர்ட்டெல்லாம் அப்படியே பறக்குது, மழை வேற போயிடுது, அந்த அளவுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கானுங்க. அப்படியே ஜிமின் பக்கம் பார்த்தா ஜிமின் மிஸ்ஸோவை பிடிச்சி அங்கங்கன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். மிஸ்ஸோவால் முடியலை. என்னதான் உனக்கு பிரச்சனை இப்போது? என்னதான் பிரச்சனை உனக்கு இப்போது? நீ தாண்டி பிரச்சனை, எனக்கு நீ மட்டும்தான் பிரச்சனை. எனக்கு தெரில, எனக்கு தெரியலடி, வெறிமை ஆகுது. ஒரு பக்கம் சரகு இல்லை, இன்னொரு பக்கம் ஏன்டி நீ ஏன் இதுக்குள்ளே வந்த? நீ எதுக்கு வந்த? எதுக்குடி வந்த நீ? என்ன சைக்கோவாடா நீ? சைக்கோவா நீ? பைத்தியம் பிடிக்குது, உன்னால தான் எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நீ எதுக்கு வந்த இதுக்குள்ள? எதுக்குடி வந்த? எதுக்கு வந்த? கட்டுப்பாகுது. ஒரு பக்கம் உன் மேலே வெறியாக இருக்குது, இன்னொரு பக்கம் உன் மேலே அப்ஜஸ்டாக இருக்குது. ஒருத்தன் எந்த ஃபீலிங்கை நான் காட்டேன்? எந்த ஃபீலிங்கை காட்ட சொல்லுறி அப்படின்ட்டு
அப்படியே மிசோ கிட்ட வந்து அவரோட கண்ணை பார்க்குறான். இந்த ஐ கான்டாக்ட் எதாச்சியா நடந்திருக்கும். ஸோ மிசோட கண்ணை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சடனாக அவனுக்கு அப்படியே தலைலாம் வலிக்க ஆரம்பிக்குது. அம்மா 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 எழுந்திருமா, அம்மா அம்மா எழுந்திருமா, அம்மா 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 எழுந்திருமா, அம்மா தங்கச்சி அழுகிற, எழுந்திரிமா, அம்மா ஏன் அழுகுற, அழுகாத, நான் இருக்கேன், அழுகாத. அம்மா அம்மா எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. நீ சொல்லு, அம்மா எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. நீ பார்க்காத, நீ என்ன மட்டும் பாரு, நீ அங்க பார்க்காத, என்ன பாரு, அங்க பார்க்காத, இங்க பாரு, ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல, என்ன மட்டும் பாரு. ஸோ ஜிமினுக்கு அப்படியே மூச்செல்லாம் வாங்குது, அவனுக்கு தலைலாம் சுத்துது, அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அப்படியே கீழே இவனுங்க 2 பேரும் வந்துடுறானுங்க. வந்த ஸ்பீடில் ஜேகே அப்படியே பைக்கை தூக்கி போட்டுட்டு வேகமாக உள்ளதான் ஓடி வரான். ஸோ 2 பேருமே வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது ஜோவோட ரூமில் தான். அவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் 2 பேரும் மேலே ஓடுறானுங்க. டேய் 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 பைத்தியக்காரா, தரடா கதவை, டேய் இப்போ என்ன கூக்கு கத்திட்டு இருக்கேன், அதான் ஸ்பேர் கீ இருக்குல்ல, ஓ இருக்கா, அடிக்கடி இப்படிதான்டா, சரி தர, அதான் இருக்குன்னு தெரியுதுல்ல அல்ல அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஓப்பன் பண்ணுறான். ஸோ பார்த்தா இன்னைக்கு செம்மையாக தலை வலிக்குது. ஸோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி மிசோ பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் வாஷ் எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறான். ஸோ ஜிமின் டக்குன்னு பெட்டில் விழுந்துடுறான். ஸோ அது பறந்து போய் நம்ம ஜேகேவோட நெத்திலே பட்டுருச்சு. செம்மடி அடிங்கோத்தா. இந்த அளவு தான் ஓடி வந்து முதல்ல கதவை திறந்தேனா, நல்லா பூசை போடுறீங்கடா வந்தோடனே. ஜிம்னா ஜிம்னா என்னடா, டேங்கா டேங்கா இவதான்டா, எல்லாத்துக்குமே இவதான் காரணம், இவதான்டா ஏதோ பண்ணுறாடா, பைத்தியம் பிடிக்குது எனக்கு. டேய் என்னடா மூக்கு முட்டை போட்டிருக்கியா, உன்னை நினச்சேன், இந்த டிக்கெட்டை தள்ளிட்டு வரும்போதே நினச்சேன் இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லி. டேய் பைத்தியக்காரா, இங்கே பாருங்க என்ன நடக்குதுங்க, நான் போகணும். ஏய் உட்காரு மரியாதையா, ஹே உட்காருடி உட்காரு. இப்போ நாங்கள் கேட்குறோம், ஷார் நீ எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் ஆட்டைக்குள்ளே வர, இங்கே பாருங்க. ஏய் அதான் சொல்கிறல்ல, எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் ஆட்டத்துக்குள்ளே வர, சும்மா நடிகாதண்ண, உன் ஃபோட்டோ வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம், சின்ன நடந்துச்சுன்னு மரியாதையாக சொல்லு. ஸோ அப்படியே மிசோ பார்க்குறா சுற்றி 3 பேரும் ரொம்ப வெறியோடு இருக்கானுங்க. ஸோ ஜிமின் என்ன தான் ட்ரக்ஸ் எடுத்திருந்தாலும் அவன் கான்ஷியஸில் தான் இருக்கான். பட் அவனுக்கு நிறையா தாட்ஸ் ஓடிட்டுருக்கு, இருந்தாலும் வெறியாக இருக்கான். அவனுக்கு இப்போ முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாக அவனோட சரக்கு மட்டும்தான். அவளை கேட்டு சொல்கிறாளான்னு பாருங்களேடா அப்படின்னு சொல்லி மிசோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறா. டேய் சொல்கிறதுக்கு முன்னாடியே போட்டு தள்ளிடுவா போல, இட்டு வாடா பின்னாடி. சரி சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நீ சொல்கிறத பொறுத்துருது, ஃபஸ்ட்டு சொல்லு, அது அப்புறம் பார்த்துக்குறோம். அது வந்து